ஹாய் ஆல். ஈவினிங்லேருந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் வீடியோ பற்றி மெசேஜ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. தட் இஸ் நத்திங் பட் ஒரு ஃபேமஸ் ஃபார்முலேட்டர் வந்து காஸ்மெட்டிக் அண்ட் ட்ரக் லைசன்ஸ் இல்லாததுனால அவங்களோட ஷாப்பை வந்து சீல் வச்சுட்டாங்க அண்ட் தே கேம் ஃபார் த இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை பற்றி நிறைய டிஎம் வந்துடுச்சு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி அண்ட் தெரிஞ்ச பர்சன்ஸும் வந்து அதை பற்றி கேட்டிருந்தாங்க, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். திஸ் மே பி அ ராங் ஆர் கேன் பி அ ரைட். ஸோ நீங்கள் இது பர்டிகுலராக உங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் வேணால் யூ நீட் டு காண்டாக்ட் த ரைட் பர்சன். அது யாரை காண்டாக்ட் பண்ணுறது அந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட், இல்லை 10 ப்ராடக்ட், 20 ப்ராடக்ட், எத்தனை ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் சரி, இல்லை அதை செல் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நம்மளுக்கு எம்எஸ்எம்இ அண்ட் காஸ்மெட்டிக் அண்ட் ட்ரக் லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும். அது நீங்கள் வீட்டில் பண்ணாலும் சரி, கமர்ஷியலாக பண்ணாலும் சரி. இந்த காஸ்மெட்டிக் அண்ட் ட்ரக் லைசன்ஸ் நீங்கள் எங்கே வந்து அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரக் கண்ட்ரோல் அண்ட் சிடிஎஸ்சிஓன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் 2 வெப்சைட் இருக்குது. அங்கே நீங்கள் செக் பண்ணிங்கனாலே இதில் வந்து நீங்கள் என்ன வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வரும். உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் யூ நீட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெண்டட் ஸ்பேஸ் எடுத்திங்கன்னா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் அண்ட் அதோட பிளான் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் வந்து அது யார் பேரில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ வந்த கம்பெனினா உங்களுக்கு அந்த எம்எஸ்எம்இ, ட்ரேட்மார்க்கு அண்ட் மற்ற ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் யூ ஹேவ் டு சப்மிட். இன்கேஸ் வந்து ஜிஎஸ்டி ஆல்சோ வி ஹேவ் சம் பர்டிகுலர் நார்ம்ஸ். அதாவது இந்த சர்டன் அமௌண்ட் வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணால் வி டோன்ட் நீட் ஜிஎஸ்டி அண்ட் இந்த சர்டன் அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து டர்ன் ஓவர் பண்ணால் கண்டிப்பாக ஜிஎஸ்டி இருக்கணும். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் ஜிஎஸ்டி யூ ஹேவ் டு சப்மிட் அண்ட் அதுலேயே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. என்னென்ன வந்து டாக்குமெண்ட்ஸ் யூ நீட், அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணோன்னா கூட யூ நீட் திஸ் சர்டிஃபிகேட். அண்ட் தென் வந்து நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அண்ட் பே பண்ணதுக்கப்புறம் பேயில் நான் வெப்சைட்டில் பார்த்தது வந்து 10,000 சொல்லி போட்டிருந்துச்சு ஃபார் 1 லைசன்ஸ். 10,000 வந்து நீங்கள் அப் டு 10 ப்ராடக்ட்ஸ் வந்து மட்டும் யூ கேன் மேக் இட். ஸோ இட்ஸ் மோர் தென் 10 ப்ராடக்ட்னா ஈச் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம 500 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறீங்க, இப்போ 11th ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணணும், இல்லை 12 ப்ராடக்ட்ஸ் 13 ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா 10,000 + 13 ப்ராடக்ட்னா 1,500 எக்ஸ்ட்ரா யூ ஹேவ் டு பே பண்ணி நீங்கள் வந்து அந்த லைசன்ஸை வாங்கணும். ஓகே, அந்த லைசன்ஸை வாங்குறதுக்கும் ஆஸ் ஐ செட் தேர் இஸ் அ செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு பர்சன் வந்து உங்களோட ஸ்பேஸில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும், எங்கே வென்டிலேஷன் இருக்கும். சில கெமிக்கல்ஸ்லாம் நம்ம வைக்கும் போது கண்டிப்பாக அந்த ரூமில் வந்து ஏசி இருக்கணும், ஏர் கண்டிஷனர் இருக்கணும். ஸோ ஏர் கண்டிஷனர் இருக்கணும் அண்ட் தென் வந்து என்ன டைப் ஆஃப் மிஷினரிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபார்முலேஷன், என்ன ஃபார்முலேஷன் நம்ம இந்த ப்ராடக்டை வந்து தயாரிக்கிறோம் அண்ட் இதுக்கான கெமிக்கல்ஸ் நம்ம எங்கே வாங்குறோம், அந்த பில்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க நம்ம பர்டிகுலர் நம்மளோட பிளேஸ்க்கும் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே அப்படின்னா அவங்க வந்து அந்த லைசன்ஸை வந்து ஆன்லைன்லேயே இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த லைசன்ஸை நம்ம வச்சு ஃபர்தராக எந்த ப்ராப்ளமும் வராமல் கிளியர் பண்ணுறேன். பட் அவங்களுக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வேணால் பக்கத்தில் இருக்க எம்எஸ்எம்இ ஆஃபீஸ், இல்லை சிடிஎஸ்சிஓ ஆஃபீஸ், இல்லை கண்ட்ரோல் ஆஃப் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆஃபீஸர், அந்த மாதிரி யாரை வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தர். ஆக்சுவலாக எனக்குமே கால் வந்துருந்துச்சு. லைக் அவங்க வந்து இவ்வளோ டீப்பாக வந்து they didn't ask that how long I am doing and என்ன பிளாட்ஃபார்மில் you are doing, what and all you are making அப்படின்னு சொல்லி கால் வந்துருந்துச்சு. ஸோ ஐ எக்ஸ்பிளைன் தெம் பட் they haven't come directly. Anytime they can come, but பிஸ்னஸில் வந்தால் my advice is that we have to face all the situations. அதுதான் கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி. அவங்க வந்து ஏதோ கரெக்ஷன் சொன்னாங்கன்னா we have to correct it and we have to move on with that, because அது கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிற கரெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நம்மளோட குட்னஸ்க்காகவும் அண்ட் த கஸ்டமர்ஸோட குட்னஸ்க்காக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் see அவங்க வந்து என்ன கரெக்ஷன் சொல்கிறாங்க. இல்லை அவங்க வந்தால் டெஃபினட்டாக ஐ அப்டேட் யூ. ஃபாலோ மீ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.